10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024ல நடைபெற்ற அந்த கேள்வித்தாளுக்கான விடை குறிப்புகளை இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது கவர்மெண்ட்டுடைய விடை குறிப்பு. ஸோ இந்த குறிப்பில் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த மாதிரி மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க கொஷின்ஸ்க்கு. ஸோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சிட்டோன்னா நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம கிட்டத்தட்ட போட்டு பார்த்துடலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தோம்னா 1 மார்க் அப்படியே வந்துடும். ஃபர்ஸ்ட் பாருங்க n of a cross b is equal to 6 மற்றும் a is equal to 1,3 எனில் n of b ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது ஆப்ஷன் இ 3. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, f is a to b ஆனது இருபுறச்சார்பு மற்றும் n of b is equal to 7 எனில் n of a ஆனது ஆன்சர் 7. மூணாவது கேள்வி பாருங்க, 1 முதல் 10 வரையுள்ள அதாவது 2 எண்களும் உட்பட அப்படின்னு கொடுத்துட்டு அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான விடை ஸோ 2520. ஸோ 4வது ஆப்ஷன். கேள்வி எண் 4, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல். இதுக்கான விடை ஆப்ஷன் சி 31m. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு இதுக்கான ஷார்ட்கட் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்களும் செக் அவுட் பண்ணிங்கன்னா ஷிஃபா டைரிஸ் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நல்லா மைண்டில் ஈஸி கால்குலேஷனாக வச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5, x⁴ + 64ஐ முழு வர்க்கமாக மாற்ற பின்வருவற்றுள் எதை கூட்ட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தட் இஸ் 16x². ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் ஆன்சர். கேள்வி 6, ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் ஒரு டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷனா நேர்கோடு. அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி பாருங்க, முக்கோணம் ஏபிசியில் டிஇபிசிக்கு ஸோ இணையாக இருக்கிறது. அப்படி இருக்குமெனில் ஏபி சமம் 3.6 சென்டிமீட்டர், ஏசி சமம் 2.4 சென்டிமீட்டர் மற்றும் ஏடி சமம் 2.1 சென்டிமீட்டர் எனில் ஏஇயின் நீளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தட் இஸ் 1.4 சென்டிமீட்டர். அடுத்து கேள்வி எண் 8, வட்டத்தின் வெளிப்புற வட்டத்தில் புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? இதுக்கான விடை 2. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க 2 அப்படின்ட்டு. கேள்வி எண் 9, -5,0, 0, -5 மற்றும் 5,0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு. இதற்கான விடை ஆப்ஷன் 2, 25 சதுர அலகுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 10 பாருங்க. ஸோ x is equal to a tan θ மற்றும் y is equal to b secant θ எனில் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா y² by b² - x² by a² is equal to 1. இதுதான் அதற்கான விடை. கேள்வி எண் 11, 4 சென்டிமீட்டர் உயரமும் 10 சென்டிமீட்டர் அடிப்புற விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு. இதற்கான ஆன்சர் இங்கே பாருங்க. ஸோ 40 சதுர அலகுகள். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 40 பை சதுர அலகுகள். ஓகே, 12வது கேள்வி பாருங்க, சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, 3:1:2. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 13, கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் எவை ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1.05. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது 14வது கேள்வி, ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் எக்ஸின் மதிப்பானது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1 தான். ஸோ இந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஷிஃபா டைரிஸில் இருக்கக்கூடிய அந்த 10th மேக்ஸ் ஷார்ட்கட் வீடியோஸ்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் தேற்றம் மற்றும் எல்லா விதமான வரைபடங்கள் மற்றும் செய்முறை வடிவலுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் ஷார்ட்கட் லிஸ்ட் போட்டிருக்கேன், ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். அடுத்து பகுதி 2 பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்துருவாங்க. மொத்தமாக 14 கொடுத்துட்டு அதில் 10 ஆன்சர் நம்ம பண்ணணும். ஓகே ரைட்டு. வினா எண் 28க்கு மட்டும் கட்டாயமாக விடையளிக்கணும். ஸோ அப்போ நம்ம 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்தால் கட்டாயமாக நம்ம 28 மார்க் 28வது கேள்விக்கு நம்ம கட்டாயமாக விடையளித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 × 2 20, அதுதான் நம்ம மொத்தமாக 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 15வது கேள்வி பாருங்க. ஸோ a cross b சமம் 3, 2, 3,4, 5,2, 5,4 எனில் a மற்றும் b ஐ காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான விடை ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 15வது கேள்விக்கு பாருங்கள், தட் இஸ் a சமம் 3,5 அப்படின்னு எழுதுனா 1 மார்க்கு, அடுத்தது b சமம் 2,4 எழுதுனா 1 மார்க்கு, அப்போ மொத்தமாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே பாருங்கள். இப்போ 16வது கேள்வி f(x) சமம் 3x - 2, g(x) சமம் 2x + k மற்றும் f.g சமம் g.f எனில் k இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா.
ஸோ அதுக்கு எந்த மாதிரி எழுதுறதா பாருங்க. தட் இஸ் எஃப் டாட் ஜி என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க, ஜி டாட் எஃப் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இது ரெண்டுக்கு சேர்த்து ஒரு மார்க் அலாட் பண்ணிடுவாங்க. அடுத்தது கேவுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதாவது ஈக்குவல் டு பண்ணி அந்த கண்டிஷன் மூலியமா கே இஸ் ஈக்குவல் டு -1 கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 17வது கேள்வி, ஏயின் அடுக்கு பி பெருக்கல் பியின் அடுக்கு ஏ சமம் 800 என்றவர் அமையும் இரு மிகை முழுக்கள் ஏ மற்றும் பிஐ காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பாருங்க. ஸோ ஏ பி அப்படின்ட்டு நம்ம அதை ஆக்சுவலாக வந்து ஸோ லேடர் டிவிஷன், அதாவது ஏணி வகுத்தல் மூலியமா நம்ம இங்கே 800 போட்டு ஸோ 2ஆம் வாய்ப்பாடு அப்படியே 3ஆம் வாய்ப்பாடு அப்படி சொல்லிட்டு நம்ம அடிச்சுட்டே வருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ இங்கே 2 மற்றும் 5ஆம் வாய்ப்பாடு பயன்படுத்தியிருப்போம். ரைட், அதைத்தான் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இப்போ 2 பெருக்கள் 2 பெருக்கள் 2ன்னு மொத்தம் 5 டைமும் அண்ட் 5 பெருக்கள் 5ன்னு 2 டைமும் நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி டிவிஷன் நம்ம போட்டுட்டு ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா இந்த மாதிரி எழுதிடுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஏ சமம் 2 பி சமம் 5ன்னு சொல்லி நம்ம போட்டோம்னா நமக்கு ஒரு மார்க்கு. ஸோ மொத்தம் 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ 18 சுருக்குக கொடுத்துருக்காங்களா. ஓகே, ஸோ அதில் பாருங்கள் 4x² y பை 2z² பெருக்கல் 6xz³ டிவைட் பை 20y⁴ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம சுருக்கி காமிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஸோ 4 அப்படியே போட்டாச்சு. அடுத்தது பெருக்கல் 6ஐயும் தனியாக எடுத்து போட்டு இந்த x² நம்ம இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது y அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த எக்ஸை போட்டுட்டு இந்த z³ z×z² போட்டு, இல்லை நான் இந்த மாதிரி இல்லை நான் x² எக்ஸ் பெருக்கல் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னாலுமே ஓகே தான், அதுவும் ஒத்துக்குவாங்க. அடுத்தது z பெருக்கல் zன்னு போட்டிருந்தாலும் ஓகே தான், அதையும் ஒத்துக்குவாங்க. ஓகே, அடுத்தது 2z². ஸோ அதை வந்து 2 முன்னாடி போட்டுக்கோங்க, z² இங்கே. அடுத்தது y⁴ y × y³ இல்லை நீங்கள் இதையே வந்து y பெருக்கல் y பெருக்கல் y பெருக்கல் y அப்படின்னு போட்டு கூட நீங்கள் வந்து அடிக்கலாம், மேலுக்கும் கீழுக்கும் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்ணி போட்டால் ஒரு மார்க்கு. அடுத்தது அதை எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ 2 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 19, பின்வரும் இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x² + 8x - 65 = 0. ஓகே, இதை நீங்கள் ஸோ மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் அப்படிங்கும்போது ஸோ நம்ம ஆல்ஃபா + பீட்டா தெரியும், அடுத்தது ஆல்ஃபா பீட்டா பெருக்கல் பலன் தெரியும், அப்படிதானே. ஸோ அப்போ நம்ம இது வந்து முதல்ல ax² + bx + c = 0 அப்படிங்கிற பொது சமன்பாட்டுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன ஆகுது, ஸோ a = 1, b = 8, c = -65 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலங்களின் கூடுதலுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் ஆல்ஃபா + பீட்டாங்கிறது -b/a. அப்போ b அப்படிங்கிறது 8 தெரியும், ஏங்கிறது 1 தெரியும். அப்போ -b/a னா -8/1 = -8ன்னு போட்டுருவோம். மூலங்களின் பெருக்கல் பலன்னா ஆல்ஃபா பீட்டா, அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், c/a. ஓகே, அப்போ c நம்மளுக்கு தெரியும் -65. ஸோ -65 × 1 -65. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு போட்டோம்னா ஸோ இதுக்கு ஒரு மார்க் போட்டு நமக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 20வது கேள்வி பாருங்க. ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ கட்டாயமாக நம்ம இதுக்கு டைரக்ஷன்ஸ் போட்டால் தான் நம்மளால போட முடியும். ரைட், சரி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே செல்றாரு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இங்கேருந்து கிழக்கு பார்த்தீங்கன்னா 18 மீட்டர். அடுத்து அங்கேருந்து எங்கே போகிறாரு, வடக்கு. ஸோ வடக்குங்கிறது இங்கே. ஸோ இப்போ கிழக்கிலிருந்து வடக்குன்னா இப்படி மேலே தானே ஏறும். ஸோ அப்போ அதனால மேலே ஏறுது. ஸோ 24 மீட்டர் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்கின்றதால தொடக்க நிலைங்கிறது இந்த பிங்கிற அந்த புள்ளி, இப்போ இறுதி நிலைங்கிறது ஏங்கிற புள்ளி. அப்போ ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ரைட், இதுக்கு நமக்கு தரப்பட்ட அளவு பிசிங்கிறது 18 மீட்டர், அடுத்தது ஏசிங்கிறது 24 மீட்டர்னு மட்டும் தெரியும். ஓகேவா. ஸோ நிச்சயமாக இங்கே இருந்துட்டு இப்படி போகிறாரு அப்படின்னா நிச்சயமாக அது 90 டிகிரி ஏற்படுத்தும். அப்போ 90 டிகிரி ஏற்படுச்சுன்னா அது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னா நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற தேற்றம் என்னது, பிதாகரஸ் தேற்றம் தான். இப்போ பிதாகரஸ் தேற்றப்படி என்ன எழுதணும், தட் இஸ் ab² = ஸோ ac² + bc² அப்படின்னு நமக்கு தெரியும். அதை எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ab²க்கு ஸோ 24² + 18² போட்டு ab சமம். ஸோ இது நீங்கள் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ இதுக்கான எக்ஸ்பான்ஷன் வீடியோ நான் போட்டிருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இந்த 2024 கொஷின் பேப்பரினுடைய ஃபுல் எக்ஸ்பான்ஷன் வீடியோவுமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க, ஷிஃபா டைரிஸில் போய் பாருங்கள். ஸோ இங்கே வந்து இது எப்படி மார்க் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ரைட். அப்போ ஏபி சமம் 30 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவு ஸோ 30 மீட்டர். ஸோ நமக்கு நிச்சயமாக இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை எழுதியிருக்கணும். எழுதியிருந்து அதுக்கப்புறம் பின்னாடி இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு நிச்சயமாக 1 + 1 2 மார்க்ஸ் கிடைச்சிரும்.
இது ஸ்கொயர் பண்ணா தெரியும் நம்மளுக்கு. ஸோ 24ஐயும் 24ஐயும் பெருக்கணும். அதை இதை ஸ்கொயர் பண்ணால் 18ஐயும் பெருக்கிட்டு வந்த விடையை வந்து ரெண்டையுமே கூட்டுங்க. ஸோ இங்கே கிடைச்சது ரெண்டையுமே கூட்டிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ரூட் எடுங்க. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும், ஆக்சுவலாக இது 900 கிடைச்சிருக்கும். அப்போ நிச்சயமாக அது 30 மீட்டரை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அழகெல்லாம் மறந்துடாதீங்க. அழகெல்லாம் எழுதாமல் விட்டாங்கன்னா மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. கேள்வி எண் 21. ஏ அப்படிங்கிற புள்ளி -3,9, பிங்கிற புள்ளி ஏ, பி மற்றும் சி 4,-5 என்பன ஒரு கோடமைந்த புள்ளிகள் மற்றும் a + b = 1 எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் 3 புள்ளிகள் வந்து ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சிச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா கட்டுப்பாடு என்னன்னு தெரியும். தட் இஸ் இது என்னது, இது வந்து நம்ம 3 புள்ளிகள் இப்படி இருக்கு. ஸோ அந்த 3 புள்ளிகளும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி நேர்கோட்டில் இல்லைன்னா அது ஒரு முக்கோணத்தை உருவாக்கிடும். அப்போ அதில் தான் நமக்கு என்ன தெரியும், ஸோ முக்கோணத்தினுடைய பரப்புக்கான ஃபார்முலா சப்போஸ் 0 ஆயிடுச்சுன்னா அது ஒரு நேர்கோட்டில் தானே இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் ஸோ நம்ம அந்த ஃபார்முலாவை எழுதுகிறோம். ஸோ எழுதிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். ஓகே ரைட். இப்போ வந்து பாருங்கள், x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண மொத்தம் 3 புள்ளி இருக்கும். ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2, அடுத்தது இது x3, இது y3 அப்படின்னு தெரியும். ரைட். இப்போ அதை வந்து நம்ம டேரெக்டாக அதுக்கு போடணும். ஸோ அப்போ x1ங்கிறது -3. ஸோ -1 போட்டாச்சா. அடுத்து x2ங்கிறது ஸோ a, அடுத்தது x3ங்கிறது 4. சரி, அப்போ அது எல்லாத்தையும் போட்டுருங்க. மறுபடியும் x1 அப்படிங்கும்போது -3. அதே போல் y1ங்கிறது என்னது 9, y2 b, அடுத்து y3ங்கிறது -5. ஸோ அதுதான் இங்கே 9b -5 மறுபடியும் 9ல் போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 0. ரைட். இதை நீங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். ஓகேவா. இதுக்கான டீட்டெயில்டு ஆன்சர் நான் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ -3 a 4 -3 9 b -5 9 போட்டுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா. மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு கட்டாயமாக என்ன ஆகும், ஈக்குவல் டு 0 தான் வரணும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கோடமைந்த புள்ளிகள் அப்படிங்கிறாங்க. அப்போ நிச்சயமாக 0 தான். அப்போது ஈக்குவல் டு 0 பண்ணிக்கிட்டே தான் வரணும். பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். அதன் பின்னாடி அவங்க கொஷினில் கொடுத்தது தரவு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் a + b = 1ங்கிறது. ஓகே. இப்போ நம்மக்கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்குது. அப்புறம் இனி தாராளமாக நமக்கு ஏயோடைய வேல்யூ பியோட வேல்யூ என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ஈஸியாக சமன்பாடுகள் 1 மற்றும் 2 தீர்க்கும் போது நமக்கு கிடைச்சிடும். அப்போ அதிலிருந்து ஏவினுடைய வேல்யூ 2, பியினுடைய வேல்யூ -1 அப்படின்னு சொல்லி போட்டாலே நமக்கு என்ன 2 மார்க் கிடைச்சிடும். ஓகே. அப்போ நம்மளுக்கு இங்கே இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், கடைசியிலையா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும். ஸோ எப்படி எழுதியிருந்தால் இதுக்கு 2 மார்க்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். ஸோ -1 2 என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு -5/4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு ஒரு சாய்வும் இருக்குது. அதாவது பாயிண்ட் வந்து x1 y1, சாய்வு என்ன m. ஓகே. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும், அதுக்கான ஃபார்முலா y - y1 = m × x - x1 தெரியும் நமக்கு. ஸோ புள்ளி சாய்வு வடிவம். ஸோ அந்த வடிவத்தை எழுதிக்கோங்க. ஓகே. எழுதிட்டு இப்போ நம்ம x1க்கு பதிலாக என்ன இருக்குது, -1, y1க்கு பதிலாக என்ன இருக்குது 2. ஸோ நம்ம இந்த y1க்கு பதிலாக 2 போட்டுடலாம், x1க்கு பதிலாக -1 போடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்டட் சால்வ் எல்லாம் பண்ணிங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அமையும். ஸோ 5x + 4y -3 பார்த்துக்கோங்க. 3 4 5 அது அப்படியே உல்டாவாக எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் எங்கே இருக்குதுன்னு வருதுன்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து XY எங்கே போடணும்னு பார்த்துட்டு ஸோ ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போடும்போதே அது மைண்டில் மனப்படமாக இருக்கிற மாதிரி போடுங்க. நான் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் ஒரு டைரக்ட் ஆன்சர் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த 22வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலா எழுதி அடுத்து இந்த ஆன்சரை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, √1 + cos θ / 1 - cos θ cosecant θ + cot θ என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருந்தால் லட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸோ அவங்களே ஆன்சரே கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட கொடுத்தாச்சு. ஏன்னா இதுக்கு சமம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அதை எப்படியோ ஒன்றுட்டு அதை சமம்னு நம்ம காமிச்சிட்டா போதும், அவ்வளோதான். ரைட்டா. ஸோ என்ன பண்ணுவோம், ஸோ LHS, அதாவது இந்த பக்கம் இருக்கிறது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு RHS. ரைட். அப்போ முதல்ல நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ மேலேயும் கீழேயும் 1 + cos θ அதாவது இந்த கீழே இருக்கு இல்லையா, இதுக்கு துணையே அல்லது இணைய அந்த பாலினாமியல் எடுப்பாங்க. தட் இஸ் பாருங்க, இங்கே 1 - cos θ இருந்துச்சுன்னா 1 + cos θ அப்படின்ட்டு காஞ்சுகேசி எடுக்கிறது. ஓகே. அப்படி எடுத்துட்டு மேலே கீழே பெருக்கி வகுக்கணும். வகுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகுது பாருங்க, 1 + cos θ × 1 + cos θ இது எப்படி இருக்கு,
a plus b into a plus b ஃபார்முலா. அப்போ a plus b the whole squareனு வருமா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து a minus b into a plus b யா, ரைட். இப்போ அது என்னது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வருமா? ரைட். அப்போ அது என்னது, 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டான்னு வருமா? இது எதுக்கு சமம், தட் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு சமம். அதான் இங்கே போட்டாச்சு. இப்போ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு இது போயிடுச்சா, ஓகே ரைட். இந்த 2 இருந்து அதான் 2 இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒன்று நம்ம வெளில எடுத்து போட்டுடலாம், ரூட்டுக்கு வெளியில். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிச்சிட்டோன்னா அடுத்தது நம்மளுக்கு என்னது, 1/sin θ is cosecant θ, cos θ by sin θ is cot θ. அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் டேரெக்டாக நம்ம நிரூபிச்சிடலாம். அப்போ நீங்கள் முடிச்சுட்டு என்ன எழுதணும், ஸோ இதை அப்படியே எழுதிட்டு நிரூபித்து விட்டேன் அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த மாதிரி போட்டு, ஸோ இதில் நீங்கள் வந்து சைடில் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு. ஸோ எல்லாம் போட்டு இதை கடைசியில் இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸோ மொத்தம் 2 மார்க் கிடைச்சிரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ 1386. நெக்ஸ்ட் சதுர மீட்டர் எனில் ஸோ அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். நம்மளுக்கு என்ன தெரியும், அரைக்கோளத்தின் அடிப்பரப்புக்கு என்ன அவங்க கொடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஸோ 1386 சதுர மீட்டர் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும், தட் இஸ் πr ஸ்கொயர்னு தெரியும் இல்லையா? ஏன்னா ஸோ அரைக்கோளம் அப்படிங்கும்போது ஸோ இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடிப்பரப்புனா இதுதான் அடிப்பரப்பு ஒரு வட்டம்னா அந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பரப்புக்கு ஃபார்முலா πr ஸ்கொயர். ஸோ அதனால தான் அது அடிப்பரப்புக்குமே அதே πr ஸ்கொயர் தெரியும் நமக்கு, ரைட். ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படிங்கிறாங்க. அப்போது அடிப்பரப்பு அண்ட் இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்பாங்க. அதாவது ஒரு அரைக்கோளத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த எல்எஸ்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் அடுத்தது இதையும் சேர்த்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு πr ஸ்கொயர்டு, அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 πr ஸ்கொயர்டு. அப்போ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 3 πr ஸ்கொயர்டு தான் மொத்தமே. அப்போ ஆல்ரெடி ஒரு πr ஸ்கொயர்டுக்கே இவ்வளோனா, அப்போ 3 πr ஸ்கொயர்னா அதை 3ஆல் பெருக்கினா போதும் இல்லையா? அப்போ இதை 3ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 4158 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். நல்லா பாருங்கள், 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸோ 4ஓட 2 மடங்கு 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ போட்டுடலாம். ஓகே. அடுத்தது 25வது கேள்வி பாருங்கள். உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட். இப்போ நீங்கள் உருளையின் அடிப்பரப்பு அதை போட்டுக்கோங்க. ரைட். அதுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தான், உருளையும் இப்படி தான் இருக்கும். அப்போ அதனுடைய அடிப்பரப்பு அப்படின்னாலுமே என்னதான் இருக்கும், வட்டம் தான். அப்போ அது πr ஸ்கொயர் தான். அப்போ πr ஸ்கொயர் தான் 250. ஓகே. அதனுடைய கன அளவு தானே கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் அதுக்கு, ஸோ இந்த உருளையில் எவ்வளோ தண்ணி ஊற்றி வைக்க முடியும், இல்லை என்ன இதுக்குள்ளே வந்து போட்டு வைக்க முடியுங்கிறது தான் கன அளவு. சரி, அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஸோ πr ஸ்கொயர்டில் எவ்வளோ நீளமான ஹெச், அதை ரெண்டையும் சேர்த்து தான் நம்மளுக்கு அது ஃபுல்லாக கிடைக்கும் கன அளவு. ஸோ πr ஸ்கொயர் ஹெச். அப்போ நம்மளுக்கு என்னது 250 × 2. அப்போ ரெண்டையுமே பெருக்குனா 500 கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப்னு போட்டுருங்க. ஸோ இதில் என்னது, நீங்கள் ஒரு ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதுனீங்கன்னா 1 மார்க், இந்த ரெண்டுக்குமே சேர்த்து 1 மார்க். அடுத்தது நீங்கள் சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது 1 மார்க். ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கீழே ஆகியவற்றை காண்க. மிக மிக எளிமையான கேள்வி. ஸோ கொடுத்துருக்கிறது பாருங்கள், 25, 67, 48, 53, 18, 39, 44. ஓகே. நம்மளுக்கு வீச்சுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எல் மைனஸ் எஸ்ன்னு தெரியும். ஸோ அதாவது லார்ஜ் வேல்யூலேருந்து ஸ்மால் வேல்யூ கழிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கிறதுலையே பெரிய மதிப்பு என்ன, 67. இருக்கிறது சின்ன மதிப்பு 18. அப்போ ரெண்டையுமே கழிங்க, நம்மளுக்கு 49 கிடைக்குதா? சரி, இதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் வீச்சு கேளு கேட்டிருக்காங்களா, வீச்சு கேளு பாருங்கள், எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ்னா ஸோ இதே தான், மேலே இருக்கிறதே தான் வரும். ஸோ 49. எல் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிறது ஸோ ரெண்டையும் கூட்டினா 85 வருது. ஓகே. இன்னும் மேலே போனால் நீங்கள் இதை அடித்து போடலாம். இப்படி அடித்து போட்டாலுமே இல்லை, நீங்கள் வகுத்து போடலாம். வகுத்து போட்டால் நமக்கு 0.576 அல்லது ஸோ இங்கே 7க்கு மேலே, அப்போ 7க்கு அப்புறம் 6 இருக்கிறதுனால 5க்கு மேலே போனதுனால 58, 0.58ன்னு போடலாம். ஸோ இது அல்லது இது அல்லது இது, இந்த 3ல் எது போட்டிருந்தாலும் நமக்கு 1 மார்க்கு. ஸோ அப்போ மொத்தம் 2 மார்க்கு. இப்போ கேள்வி 27. ஒரு நெட்டாண்டில் லீப் இயரில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெட்டாண்டில் உள்ள மொத்த நாட்கள் நமக்கு தெரியும் 366 நாட்கள், அப்படி தானே? ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லீப் இயர் வரும். ஸோ அப்போ 365 நாட்கள் இருந்து அது என்னவா மாறிடும், ஸோ கால்னால 4 கால் சேர்ந்து 366 நாட்கள் வந்துடும். ரைட். இப்போ நம்ம 366 ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள், 7 நாட்கள். 7ஆல் நம்ம வகுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸோ 52 வந்து அதனுடைய கோஷன்ட் ஆகும். மீதி பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் என்னது 366 நீங்கள்
7ஆல் வகுங்க. ஸோ 52 இங்கே வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஸோ 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்கள் மிஞ்சும். இப்போ இங்கே இதுதான் முக்கியம். ஓகே, ஏன்னு பாருங்க. ஸோ இதில் 52 வாரங்களில் நிச்சயமாக 52 சனிக்கிழமைகள் வந்துடும். இங்கே கேட்டது 53 சனிக்கிழமைகள் கேட்டிருக்கனால ஸோ அந்த மிச்ச 2 நாட்களில் தான் ஏதோ ஒரு காம்பினேஷனில் வந்து சனிக்கிழமை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ரைட், சரி, அதை தான் நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவேலி பார்த்திங்கன்னா ஸோ 2 நாட்கள் இருக்கும்போது நம்ம எதுலேருந்து ஞாயிறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமோ அப்போ எப்படி இருக்கும்? ஸோ ஞாயிறு திங்கள் 2 நாள், திங்கள் செவ்வாய் 2 நாள், செவ்வாய் புதன் 2 நாள், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு. ஸோ இந்த காம்பினேஷனில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சனிக்கிழமை எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மொத்தமாக அந்த 2 நாட்கள் பார்த்திங்கன்னா ஸோ ஞாயிறு திங்களாக இருக்கலாம், இல்லை திங்கள் செவ்வாயாக இருக்கலாம், செவ்வாய் புதனாக இருக்கலாம், புதன் வியாழனாக இருக்கலாம், இல்லை வியாழன் வெள்ளியாக கூட இருக்கலாம், அல்லது வெள்ளி சனியாகவும் இருக்கலாம், அல்லது சனி ஞாயிறாகவும் இருக்கலாம். ரைட், ஓகே. அப்போ என் ஆஃப் எஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ 7. ஓகே, அதில் சனிக்கிழமை வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி, சனி ஞாயிறு தானே. அதை நம்ம ஏங்கிற நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அப்போ அந்த ஏங்கிற நிகழ்ச்சியில் வெள்ளி சனியும் சனியும் ஞாயிறும் இருக்கும். ரைட், அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஆமாம், அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ நம்மளுக்கு வந்து நிகழ்தகவுக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். சரி, இதுக்கான ஷார்ட்கட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபார்முலாஸ்க்கு எல்லாமே எப்படி ஷார்ட்கட் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஏப்பா அப்படிங்கும்போது என்ஏஎஸ் நாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பானாஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். ஷிஃபா டைரிஸில் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மேக்ஸ் 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோஸில் வந்து அது இருக்கும். ரைட், அப்போ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் போட்டிங்கன்னா ஸோ 2/7 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி 2 7ஆல் வகுத்து கூட நீங்கள் போடலாம். அல்லது இல்லை நான் இதோட விட்டுறேன் அப்படின்னாலும் ஓகே, அதுக்கு மார்க் தராங்க. ரைட்டு, அப்போ நம்மளுக்கு என்னது? ஸோ நம்ம இந்த மாதிரி நெட்டாண்டில் உள்ள மொத்த நாட்கள் இதெல்லாமே கண்டுபிடிச்சி இது வரைக்கும் போட்டோம்னா நமக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸோ அதனுடைய நிகழ்தகவு அதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 2/7 கிடைக்கும். அப்படிங்கிறத போட்டால் அதுக்கு 1 மார்க். ஸோ மொத்தமாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 28வது கேள்வி மிக கம்பல்சரியான கொஷின். ஸோ 23 மற்றும் 12 ஆகியவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? யூக்ளிடினுடைய வகுத்தல் துணை தேற்றத்தின்படி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு நான் வந்து புக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடத்தியிருப்பேன். ஓகே, ஸோ புக்கர் அப்படின்னா என்னது? பிக்யூ ப்ளஸ் ஆர். அண்ட் அந்த ஆர் வந்து எங்கேருந்து? 0லேருந்து பி வரைக்கும் இருக்கும். ஆமாம், 0க்கு சமமாகவும் 0விட மேலாகவும் பிஏ விட குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து சொல்லி தந்திருப்பேன். சரி, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏங்கிறது என்ன இருக்கிறதுலையே எது பெரிய நம்பரோ அதை தான் ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ 23. பி அப்படிங்கிறது எது சின்ன நம்பரோ அதை பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 12. ஸோ அப்போ ஏ 23 சமம் 12. இந்த இப்போ நீங்கள் இதை வகுத்து பாருங்களேன். ஸோ 23 12ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ 12ஆல் மிச்சம் 11 கிடைக்குது. ரைட், ஸோ அப்போ நம்ம வந்து 12 பெருக்கல் 1 ப்ளஸ் 11 அப்படின்னு போடுறோம். அப்போ மீதி வந்து 11, மீதி வந்து 0வுக்கு சமம் இல்லை. எனவே மறுபடியும் அடுத்த ப்ராசஸ் மறுபடியும் ஏ இஸ் ஈக்குவல் டு புக்கர் அப்படின்னு எடுக்கணும். ரைட், இப்போ இங்கே எதில் எடுக்கணும்? இந்த 12 அதாவது பிலையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 6ஐயும் எடுக்கணும். ஓகே, சரி, அப்போ 12ஐயும் 11ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 12 ஸோ 11ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஒரு 11 மிச்சம் என்ன கிடைக்குது? 1. ஸோ அதுதான் இங்கே எழுதுறீங்க 11. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈவு மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த ஈவு. அடுத்து இந்த 1ங்கிறது கீழே இருக்கக்கூடிய மீதி. ஓகே, அப்போ அந்த மீதி நிச்சயமாக 1 தான், 0வுக்கு சமம் இல்லை. அதனால் மறுபடியும் அடுத்த ப்ராசஸ் எடுக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரையும் நம்ம எடுத்துக்குவோம். ரைட், அப்போ 11. அப்போ 11 சமம் 11 × 1 ப்ளஸ் இப்போ 11வது வாய்ப்பாடு எடுத்து 11ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்குது? ஸோ ஒரு 11 மீதி 0 ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அதோட அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அதாவது யூக்ளினுடைய வகுத்தல் துணை தேற்றம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ மீதி வந்து 0 கிடைப்பதனால ஸோ இங்கே ஸோ இந்த கோஷன்ட்டில் என்ன வருதோ நம்ம அதை என்ன பண்ணுறோம்? அதை தான் நம்மளுடைய மீப்போவா அப்படின்னு சொல்லி போட்டுடுறோம் 1. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொன்று என்னென்னா ஸோ 23 12 அப்படின்னு போட்டு நம்ம சின்ன வகுப்புலலாம் பார்த்துருப்போம் இல்லையா? இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 1ஆல் மட்டும்தான் இதை வந்து 23 12 இது ரெண்டுக்குமே பொதுவான நம்பர் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து நமக்கு ஆன்சர் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அதை இந்த ப்ரொசீஜரில் கொண்டு வரணும். அதுக்காக இந்த ஃபார்முலா போட்டால் 1 மார்க்கு அண்ட் இந்த ப்ரொசீஜர் போட்டு கடைசியில் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சோன்னா 1 மார்க்கு, அப்போ 2 மார்க்கு. ஸோ எந்த ஒரு முறை பயன்படுத்தி விடை காணப்பட்டிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஏணி வகுத்தல் மூலியமாகவும் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆனால் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். ரைட்டு,
ஸோ இது வந்து கிரியேட்டிவ் கொஷின், அதனால் அது அப்படி சொல்லியிருக்காங்க. Question number 29. A is equal to the set of all x in n such that 1 less than x less than 4. அடுத்து B பார்த்தீங்கன்னா the set of all x in w such that 0 less than or equal to x less than 2 மற்றும் C is equal to the set of all x in n such that x less than 3 எனில் A cross B union C is equal to A cross B union A cross C என்பதை சரிபார்க்கவும்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என் எக்ஸ் எல்லாம் எங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கும், என் எப்படி நீ ஆரம்பிக்கும், ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ரைட். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே 4க்கு உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 3 தானே இருக்கும், அதனால் ஏங்கிற செட்டுக்குள்ளே 2 3. நெக்ஸ்ட் பிங்கிற செட்டு பாருங்கள் டபிள்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஸோ 0 1 2 3 அப்படின்னு போயிட்டு இருக்கும். சரி, அதில் பார்த்தீங்கன்னா 0க்கு சமம், அப்போ 0 எடுத்துக்கணும். அடுத்தது 2க்கு கீழே, அப்போ என்ன இருக்கும், 0 1 2ல் ஸோ 0 வரும் 1 வரும், 2எல்லாம் வராது. ஸோ இப்போ 0,1 போட்டாச்சு. சி பாருங்கள், ஸோ எக்ஸ் இன் என் சஸ் தட் எக்ஸ் லெஸ் தென் 3 தானே. ஸோ என் அப்படின்னா நான் இப்போ தான் சொன்னேன், ஸோ 1 2 3 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது 3 இருக்கக்கூடாது அப்படிங்குது. ரைட். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 1 2. ஸோ அது மட்டும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலே நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க, 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி யூனியன் சி ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம இப்போ எல்ஹெச்எஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும், அதன் பின்னாடி இதுவும் கண்டுபிடிச்சா அப்புறம் யூனியன் பண்ணணும். ரைட். அப்போ இதை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள் பி யூனியன் சி அப்படின்னா பியும் சியும் யூனியன் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு மார்க். ரைட். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி போட்டுருங்க. ஸோ 2,0. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கணும், இதையும் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 2,0 இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக பார்த்துக்கோங்க. ஸோ 20 21 22, அடுத்தது 30 31 32. ஸோ அது அப்படியே இங்கே இருக்கணும். இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தன் பின்னாடி ஏ கிராஸ் பியை பாருங்கள், ஏன்னா அதுதானே இங்கே இருக்குது. ஆமாம். ஸோ நம்ம அதை பார்த்தோன்னா ஏயும் பியும் கிராஸ் பண்ணணுங்கிறாங்க. அப்போ என்ன வரும், ஸோ தட் இஸ் 20 21, அடுத்தது 30 31. அதுதான் இப்படி நீங்கள் கம்மா போட்டு எழுதிக்கோங்க, நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னது, இங்கே ஏ கிராஸ் சி இருக்கா. சரி, அப்போ இதையும் எடுத்துக்கணும். எப்படி வரும், ஸோ 21 22 31 32. அதை கம்மா போட்டு கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். ஸோ செட்டு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து எழுதுங்கிறது தான் யூனியன். இப்போ யூனியன்னா இதில் இருக்கிறது இது இருக்குது, ரெண்டையுமே சேர்த்து எழுதிடணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு 2. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு 2.5 மார்க், இதுக்கு 2.5 மார்க். ஸோ நீங்கள் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிட்டிங்கன்னா ஸோ மொத்தமாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கட்டாயமாக இதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ஸோ 1 மற்றும் 2களிலிருந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி சமம் ஏ கிராஸ் பி யூனியன், ஏன்னா இந்த 1ம் 2ம் ஒரே போல் இருக்கும். ஸோ அதனால் இது 2ம் சமம் என என்பது சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுனீங்கன்னா ஸோ கட்டாயமாக இது எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க் கிடைக்கும். ஸோ இதை மறந்துடாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், கொஷின் இருக்கிறது அப்படியே எழுதிட்டு என்பதை சரிபார்த்து விட்டேன் அல்லது சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுனீங்கனாலே 1 மார்க் போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ மறந்துடாதீங்க. ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் இதையாச்சும் அட்டன் பண்ணுங்க. கேள்வி எண் 30. ஏ சமம் 0 1 2 3, பி சமம் 1 3 5 7 9 என்பன இரு கணங்கள் என்க. எஃப் ஏலேருந்து பிக்கு செல்லக்கூடிய ஒரு சார்பு. அது எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் 2x + 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு ஃபர்ஸ்ட் அம்புக்குறி படம், செகண்ட் அட்டவணை, 3வது வரிசை ஜோடிகளின் கணம், 4வது வரைபடம். இதை வந்து நம்ம குறிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ நம்மளுக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் என்னது 2x + 1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 0க்கு போடணும். அப்போ எஃப் ஆஃப் 0 அப்படிங்கும்போது 2 × 0, அப்போ 0 + 1 1ன்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எஃப் ஆஃப் 1 போடுங்க 3ன்னு கிடைக்கும், எஃப் ஆஃப் 2 போடுங்க 5ன்னு கிடைக்கும், எஃப் ஆஃப் 3 போடுங்க 7ன்னு கிடைக்கும். இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டு உங்களுக்கு அதில் அதுக்கு உண்டான எல்லா வீடியோஸுமே வரிசையாக இருக்கும், ஷார்ட்கட் வீடியோஸும் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன அம்புக்குறி படம். அம்புக்குறி படம்னா என்ன, 0ன்னு இருக்கும்போது 1, 1ன்னு இருக்கும்போது 3, 2ன்னு இருக்கும்போது 5, 3ன்னு இருக்கும்போது 7. ஸோ இது எல்லாமே இங்கேயும் இருக்கணும். சரி, எல்லாத்தையுமே கட்டாயமாக 0 1 2 3 எழுதுங்க. இங்கேயும் எல்லாமே எழுதணும். இங்கே அம்புக்குறியில் வரலை, இப்போ 9க்கு வரலை அப்படின்ட்டு விட வேண்டாம், அந்த 9ஐயும் நீங்கள் சேர்த்து தான் எழுதணும். ஸோ இப்போ 1 3 5 7 9 எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா இது என்னது, துணை மதிப்பகம், இது வந்து மதிப்பகம் எழுதியாச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் என்ன, இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. சரியா, ஓகே. இது ஏ அண்ட் இது பின்னு போட்டுக்கோங்க. ரைட். இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸோ 0க்கு 1 அப்படிங்கும்போது 0க்கு 1 அப்படின்னு அம்புக்குறி, அடுத்து 1க்கு 3 அப்படிங்கும்போது 1க்கு 3 அம்புக்குறி,
அடுத்து 2க்கு 5ங்கிற அம்புக்குறி, 3க்கு 7ங்கிற அம்புக்குறி, 9 அப்படியே விட்டுருங்க. ஓகே, இப்போ அடுத்தது அட்டவணை கேட்டிருக்காங்களா? ஸோ அட்டவணை எடுங்க. எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி தானே, இங்கே எக்ஸ்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ், அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ நீங்கள் என்னது 0 1 2 3 அதை அப்படியே எழுதிக்கோங்க. 1 3 5 7 அதை எழுதிக்கோங்க. இங்கே ஏக்காந்து கொண்டு 9 போடாதீங்க, ஏன்னா அதுக்கான ஆன்சர் இங்கே நம்மக்கிட்ட கிடைக்கல, அதனால போட தேவையில்லை. அம்புக்குறி படம் பொறுத்த வரைக்கும் போடுறவங்க ஸோ இங்கே போடவே கூடாது நீங்கள். ரைட், அடுத்தது வரிசை ஜோடி காணாம். வரிசை ஜோடி காணாம்னா என்ன? ஸோ இது அப்படியே நீங்கள் எழுதுங்க. 0க்கு 1 1க்கு 3 1க்கு 5 சாரி இங்கே 2 இருக்கணும். ஸோ 2க்கு 5 3க்கு 7. ஸோ அப்போ இதை வந்து இப்படி எழுதிட்டு நீங்கள் வந்து என்னது இந்த மாதிரி கன அடைப்பானால க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வரைபடம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒன்றும் இல்லை, கிராஃப் தான். ஓகே, கிராஃபில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் போடுவோம், அடுத்தது ஒய் ஆக்சிஸ் போடுவோம் இல்லையா? அதை வந்து ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டு இது எக்ஸ் இது ஒய்ன்னு போட்டுட்டு அதன் பின்ன நீங்கள் டேரெக்டாக இந்த நம்பர்ஸை எக்ஸ்லையும் இந்த நம்பர்ஸை ஒய்லையும் அப்படியே கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, போட்டுட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸோ 0 போட்டுக்கோங்க. கட்டாயமாக இந்த இடத்துல 0 1 2 3 4 5 6 எக்ஸில். அடுத்து ஒயில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 எது வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கு? ஸோ 7 வரைக்கும் போயிருக்கனால 7க்கு அப்புறம் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க 8, அவ்வளோதான். இப்போ என்ன கிடைச்சது நம்மளுக்கு? 0க்கு 1 தானே. இப்போ பாருங்கள், ஸோ 0க்கு 1 அப்படிங்கும்போது கரெக்டாக இந்த இடம் தான். ஸோ இப்போ 0க்கு 1ங்க இங்கே போட்டாச்சு. அடுத்து 1க்கு 3, அப்போ 1க்கு 3, அப்போ 1க்கு அப்படியே மேலே ஏறும்போது 3 வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 3. ஓகே, ரைட். ஸோ நீங்கள் புள்ளி வச்சு ரவுண்டு கூட பண்ணலாம் அந்த இடத்துல. எப்போவுமே நம்ம கிராஃபில் பண்ணுவோம்ல, அதே போல் தான். அடுத்தது 2க்கு 5, ஓகேவா? ஸோ 2க்கு 5 அப்படிங்கும்போது ஸோ 2க்கு அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 5. சரி, அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படி போட்டு நம்ம போடும்போது நம்மளுக்கு அதுக்கும் விடை கிடைக்கும். அடுத்து 3க்கு 7, அப்போ 3 பாருங்கள். ஸோ தட் இஸ் இப்படியே 3க்கு இங்கே 7. ஸோ இந்த இடத்துல போட்டிங்கன்னா அந்த சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணாச்சு? வரைபடமும் வரைஞ்சாச்சு. ரைட், இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு, 1 2 3 4 இந்த 4மே எழுதுனா 4 மார்க்கு. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு என்னது? ஸோ 5 மார்க் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். கூடுதல் காண்க. 9 கியூப் ப்ளஸ், அதாவது 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 21 கியூப் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா n கியூப்க்கு என்ன ஃபார்முலா? n × n + 1 / 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். ஓகேவா? அதாவது n அடுக்கு 3 உறுப்புகளின் கூடுதல்னு அர்த்தம். இது சமேஷன் ஆஃப் n கியூப்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ நமக்கு வந்து இந்த ஃபார்முலா படி 1லேருந்து 20 n வரைக்கும் தெரியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 9லேருந்து 21 வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரி, 9லேருந்து 21 வரைக்கும் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஸோ 1லேருந்து 21 வரைக்கும் எழுதிட்டு அதன் பின்ன ஸோ 1லேருந்து 8 வரைக்கும் கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 9லேருந்து 21 கிடைச்சிடும் இல்லையா? அதைத்தான் இவங்க எங்கே போட்டிருக்காங்க? தட் இஸ் 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 21 கியூபுங்கிறது எதுக்கு சமம்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 21 கியூப்லேருந்து 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 8 கியூபை கழிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு போட்டாங்க. ரைட், இப்போ இது படி இங்கே என்னங்கிறது யார்? 21. அதான் இங்கே 21 பெருக்கல் ஸோ n + 1னா 21 + 1, அப்போ 22 பை 2 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இங்கே என்னது? ஸோ இதில் லாஸ்ட்டில் இருக்கிறது தான் n. அப்போ இங்கே n வந்து என்னது? 8. அப்போ 8 பெருக்கல் ஸோ 8 + 1 9 பை 2 த ஹோல் ஸ்கொயர். அதான் இங்கே போட்டாச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா நமக்கு என்னது? ஸோ தட் இஸ் 53,361லேருந்து 1296 கழிக்கணும். கழிச்சா ஸோ 52 0 65, அதாவது 52,065 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது ஸோ 5 5 இங்கே வரும். ஸோ நடுவில் மட்டும் 206ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ 31வது கேள்விக்கு விடை பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது மீதி 4 மார்க் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஆன்சருக்கு ஒரு மார்க். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 3 மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ? ஸோ 5 மார்க்ஸு. ஸோ 32வது கேள்வி 64x⁴ - 16x³ + 17x² - 2x + 1 என்பதன் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வந்து இப்போ நம்ம x⁴ இந்த இடத்துல போட்டும் கண்டுபிடிப்போம், அல்லது இந்த மாதிரியும் போடலாம். ஸோ போட்டோம்னா பாருங்கள் 64 - 16, அதாவது அதனுடைய எண்கேள் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. 64 - 16 17 - 2 1. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு டபுளிங்னா என்ன? ஸோ 2 நம்பரை பெருக்கணும், அது வந்து 64 தரணும். அந்த மாதிரி நம்பர் என்னது? 8 8 தான் பெருக்குனா நமக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே 8 8. ரைட், அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம சாதாரணமாக வகுத்தல. ஸோ இப்போ 5 வந்து 2ஆல் வகுத்தோம்னா ஸோ 2 2 4. என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல கழிப்போம். கழிச்சு மிச்சம் 1ன்னு போடுவோம்ல, அப்போ இங்கேயும் கழிக்கணும். ஸோ கழிச்சோன்னா 64க்கு 64 போச்சுன்னா 0.
அதுக்கப்புறம் அடுத்த டபுளிங் என்னது? ஸோ இப்படி நம்ம இறக்குவோம். ஸோ -16 17 அட் அ டைமில் இறக்கணும். ஓகே சரி. இப்போ என்ன பண்ணுறீங்க? அடுத்த டபுளிங், அதாவது 8ஐயும் 2ஐயும் பெருக்கிக்கோங்க. அதாவது 8ஓட டபுளிங் பண்ணிக்கோங்க. ஸோ 16 அது போட்டுக்கோங்க. அதன் பின்ன என்னது? ஸோ இந்த -16 இருக்கு இல்லையா? இந்த 16 -16 நீங்கள் இப்போ பாருங்கள், -16 மேலே போட்டுக்கோங்க, கீழே 16 போட்டுக்கோங்க. பகுத்து பாருங்கள், தட் இஸ் -1 வருதா? இப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கு. ரைட். இப்போ -1 இங்கே போட்டிங்கன்னா ஸோ அப்போ எப்பவும் போல் டபுளிங், இங்கே -1 போடும்போது இங்கே -1 போடணும். ரைட். இப்போ பெருக்குங்க, -1 பெருக்கல் 16ங்கிறது -16 தந்துடும். -1 பெருக்கல் -1ங்கிறது +1 தந்துடும். ரைட். இப்போ என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிக்கணும்னா இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ப்ளஸ் குறியையும், இங்கே ப்ளஸ் இருக்குது, இப்போ இது மைனஸ் குறியும் தரும். அப்போ இது கேன்சல் ஆகிடும். ஸோ இது 16 ஆகிடுது. அப்புறம் அடுத்த டபுளிங் இப்படி இறக்குறோம். ரைட். அடுத்து பாருங்கள், -2 1. ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணும். ஸோ அப்போ முன்னே சொன்னது போல் இதை 2ஆல் பெருக்குனீங்க இல்லையா? இதை இப்போ 2ஆல் பெருக்குங்க. இல்லைனா இங்கே இருக்கிறத அப்படியே நீங்கள் 2ஆல் பெருக்கி இதை இங்கே கொண்டு வந்து போடலாம். எப்படி வேணால் போடலாம். ரைட். அதன் பின்ன என்ன பண்ணுறீங்க? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே 16 16. ஸோ 16 16ஆல் வகுத்துனா என்ன வரும்? 1 தானே. ரைட். அப்போ நம்ம 1ஆல் அப்படின்ட்டு இங்கே போட்டுக்கணும். 1ஆல் மேலையும் கீழையும் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ என்னது? ஸோ ஓர் 16 16. ஸோ ஓர் -2 -2. ஓர் 1 1 போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ கழிக்கணும். எப்படி கழிப்பீங்க? ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் வரும். இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் வரும். ரைட். அதன் பின்ன என்ன ஆகுது? எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடுது. அப்போது இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய இதுதான் நம்மளுடைய என்னது? அதாவது ஈவு தான் நமக்கு என்னது? வர்க்க மூலமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? therefore root of அப்படின்னு போட்டு கொஷின் அப்படியே எழுதி ஈக்குவல் டு போட்டு ஸோ இந்த மாடுலஸ் வேல்யூ மட்டும் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ 1 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ -1 பெருக்கல் எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு போங்க. சரியா? அப்போ பாருங்கள், ஸோ 8x² - x + 1 இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸோ 5 மார்க்ஸு. ஓகே. ஸோ இதுக்கும் அலாட்மெண்ட்டு தான். ஸோ இது போட்டாலே 1 மார்க்கு. ஸோ அதன் பின்னாடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு கடைசியாக இந்த மாதிரி எடுத்து எழுதும் போது 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 5 மார்க்கு கிடைக்கும். ரைட். அதுக்கப்புறம் கொஷின் நம்பர் 33 பாருங்கள். கொஷின் நம்பர் 33 பாருங்கள். a = 3 1 - 2 அப்படிங்கிற ஒரு அணி. ஸோ ஏனில் a² - 5a + 7i2 = 0 என நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 0 வரும் அப்படின்ட்டு நிறுவ சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அதாவது சமம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அழகாக எடுத்து அதை ஈக்குவல் பண்ணி கடைசியில் நிறுவப்பட்டது அல்லது நிரூபித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நிச்சயமாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரி. இப்போ 33 பாருங்கள். ஸோ a² = அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஷிஃபா டைரிஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா a² என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கணும் அப்படின்னா 8 5 - 5 3. ஓகே. அடுத்தது என்னது? 5a சொல்லியிருந்தாங்களா? ஸோ 5 ஏவை வந்து 5ஆல் பெருக்கும்போது ஸோ ஒவ்வொரு டைமுமே 5ஆல் நீங்கள் பெருக்கணும், அதுதான் அர்த்தம். ஸோ ஒவ்வொரு டைமும் இங்கே 5ஆல் பெருக்குனிங்கன்னா ஸோ 15 ஓரஞ்சு 5 -5 2 10. ஸோ அதுதான் இங்கே போட்டாச்சு. ஓகே. அல்லது இப்போ இங்கே -5a அப்படிங்கிறனால சில பேர் -5a டேரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து -15 -5 5 -10 கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 7i2. ஸோ i2னா என்னன்னு தெரியும்? 1 0 0 1. ஓகே. 7i2னா 7ஆல் பெருக்கணும். 7ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும்? ஸோ ஒரு 7 அதான் இங்கே. ஸோ 7 பெருக்கல் 0 0. அடுத்தது 7 பெருக்கல் 0 0. 7 பெருக்கல் 1 7. ஸோ அப்போ 7i2க்கு என்ன வருது? 7 0 0 7. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். சரியா? இது இந்த மூணையுமே நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி இப்போ -5ங்கிறனால இந்த இடம் போடும்போது மைனஸ் போட்டு இப்படி நீங்கள் கழிச்சுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே நீங்கள் இன்வால்வ் பண்ணி நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? 0 0 0 0. ஏன்னா அவங்களே 0 தானே கொடுத்தாங்க. இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 2 பை 2 அணி. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர்? 0 அப்படிங்கும்போது 0 0 0 0 அப்படின்னு நிரூபிட்டோம்னா போதும். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் மார்க்கு? ஸோ 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 34. தேல்ஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கவும். ஸோ கூற்று, படம், கொடுக்கப்பட்டவை, நிரூபிக்க அமைப்பு இப்படி போட்டு அடுத்த நிரூபணம். ஸோ படம் இல்லைனில் கூற்றுக்கு மட்டும் மதிப்பெண் வழங்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே வந்து டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நிச்சயமாக எல்லாமே எழுதியிருக்கணும் அப்படின்னா தான் மார்க் கிடைக்கும். கேள்வி எண் 35. -9, -2, -8, -4, 2, 2, 1, -3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதணும்? ஸோ x1 y1 -9 -2, x2 y2 -8 -4,
அடுத்து x3 y3 1, -3ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இதை நம்ம ஸோ என்ன மாதிரி டைரக்ஷனில் எடுக்கிறோன்னு நம்ம கட்டாயம் பார்த்தா தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அந்த பர்பஸ்க்காக. அடுத்தது x4 y4ங்கிறது 2, 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த படம் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு -9, -2 இங்கே இருக்குது. ரைட்டு. ஸோ இப்போ இது ஏங்கிற பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அதாவது கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்று. ஸோ இங்கேருந்து இப்படி ஆரம்பிக்கிறீங்க. அப்போது இந்த 2, 2 அப்படிங்கும்போது இப்படி வந்தது இங்கே போயிடும். அப்போ நிச்சயமாக அது ஒரு நாற்கரத்தை அமைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதை போட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும். இங்கே வந்துட்டு தான் இங்கே போயிட்டு அப்புறம் ஒரு நாற்கரத்தை அமைக்கும். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அடுத்த பாயிண்ட், அதாவது இது ஏ, இது பி, இது சி, இது டி ஆக மாறி இருக்கு. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி ஆக மாறி இருக்கு. ஸோ அந்த வித்தியாசத்தை பார்த்துட்டு கரெக்டாக போட்டு போடுங்க. ரைட். இந்த மாதிரி நீங்கள் கிராஃப் போட்டு பார்த்துட்டு கூட போடுங்க. ரொம்ப நல்லா எளிமையாக ஸோ விடை வரும். ஸோ பயப்படாமல் போடலாம். ரைட். இப்போ நாற்கரத்தின் பரப்பு பாருங்கள். அதுக்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு ஸோ x1, x2, x3, x4, x1, அதே போல் y1, y2, y3, y4, y1 அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எழுதினாலே நமக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம அதுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இங்கே இருக்கிற x1, y1 எல்லாத்தையும் நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் வேல்யூஸை போட்டுட்டு கடைசியில் இந்த மாதிரி நீங்கள் 35 சதுர அலகுகள்னு கண்டுபிடிச்சிட்டா ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஓகே. இங்கே பாருங்கள். ஸோ இதில் ஒரு க்ளூ பாயிண்ட் பாருங்கள். -3 இருக்கா, அதன் பின்னர் 2 வருது, அடுத்தது -4 வருதா. ரைட். அப்போ நீங்கள் பாருங்கள் -3 அப்படிங்கும்போது இப்போ மறுபடியும் -2ன்னு வந்துடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3, 3க்கு அப்புறம் இங்கே 4 இல்லையா. ஸோ அதில் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஸோ அப்புறம் 4க்கு அப்புறம் என்ன வரணும்? ஸோ 5ன்னு வரணும்னு ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ 35 சதுர அலகுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. நம்ம வந்து தைரியமாக ஆன்சர் எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 36. ஸோ ஏங்கிறது -4, 2 மற்றும் பிங்கிறது 6, -4 என்ற புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சரி. அப்போ என்னது மைய குத்துக்கோடுனா எப்படி இருக்கணும்? ஸோ 2 பாயிண்ட்டுக்கு சென்டரில் இருக்கணும். அதுதான் மையம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? ஸோ 90 டிகிரியில் இருக்கணும். அதுதானே கான்செப்ட். ஓகே ரைட்டு. இப்போ பாருங்கள். ஸோ கோட்டுத்துண்டு ஏபியினுடைய மையப்புள்ளி. ஸோ 2 புள்ளி என்னது? இங்கே ஏ, இது பின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதனுடைய மையப்புள்ளி பார்க்குறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் x1 + x2 / 2, y1 + y1 / 2 அப்படின்னு தெரியும். இப்போ இது x1, இது y1, இது x2, y2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ 1, -1 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சென்டர் பாயிண்ட் கிடைச்சிருது. மையப்புள்ளி கிடைச்சிருது. அதாவது அந்த கோட்டு துண்டினுடைய நடுப்புள்ளி கிடைச்சிருது. அதன் பின் என்னது? ஸோ அது 90 டிகிரியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா. சரி. அப்போ சாய்வு தான். சாய்வு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டு தானே? எஸ். அப்போ வந்து கோட்டு துண்டு ஏபியின் சாய்வு. ஸோ ஜென்ரலாக நம்மக்கிட்ட 2 பாயிண்ட் கொடுத்து சாய்வு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா தெரியும்? y2 - y1 / x2 - x1. இப்போ அதுக்கான மதிப்பெல்லாம் போட்டிங்கன்னா -3/5ன்னு கிடைக்குது. சரி. இப்போ மையக்குத்து கோட்டினுடைய சாய்வு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? m1, m2 = -1 இருந்துச்சுன்னா ஸோ 2 கோடானது 90 டிகிரியில் இருக்குன்னு தெரியும். ரைட்டா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது m1ன்னு வச்சுக்கோங்களேன். m1னா இந்த -3/5. சரி. அப்போ நம்மளுக்கு m2 வேணும் அப்படின்னா ஸோ -1 m2ன்னு வரும் தானே. எஸ். சாரி m2 வேணும் அப்படின்னா இருங்க இங்கே போடுறேன். m1 m2 = -1ன்னா நமக்கு இப்போ m2 தெரியணும் அப்படின்னா ஸோ -1 m1 வருமா. ஸோ m1 தான் நம்ம வந்து -3/5ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. அப்போது -1/-3/5 அப்படிங்கிறது இப்போ இந்த மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு ஸோ கீழே இருக்கிறது மேலே போயிடும். அப்போ 5/3ன்னு வருதா. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. சரி. அப்போ மையக்குத்தினுடைய சாய்வு வந்து 5/3 அப்படின்னா ஸோ அப்போ நம்ம இந்த மையக்குத்தினுடைய சமன்பாடுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் y - y1. இப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். தட் இஸ் இப்போ நம்மக்கிட்ட ஒரு சாய்வு இருக்குது. எஸ் 5/3. நெக்ஸ்ட் என்னது? x1, y1. ஸோ நம்ம எனி ஒன் பாயிண்ட் நம்ம இங்கே மையப்புள்ளி எடுத்துருக்கிறோம் இல்லையா. இந்த 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம மையப்புள்ளி கண்டுபிடிச்சது. அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து என்ன வந்து x1, y1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. அப்போ நம்மளுக்கு இங்கே x1ங்கிறது 1, அடுத்தது y1ங்கிறது -1. அப்போ y - y1 = m × x - x1 அப்படிங்கிற ஃபார்முலா படி. ஏன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அடுத்து சாய்வு இருக்குது. ஸோ அப்போ புள்ளி சாய்வு வடிவம்ங்கிறது இதுதானே. ஸோ அதை போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் y - -1 = 5/3 × x - 1ன்னு கொடுத்துட்டோன்னா இதை நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி 5x - 3y - 8 = 0ன்னு அமையும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதை நம்ம ப்ரொசீஜர் படி போட்டோம்னா நம்மளுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 37 பாருங்கள். இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன.
சரி, இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் ஏற்ற கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. √3 = 1.732 அப்படிங்கிறத பயன்படுத்திக்க சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கலங்கரை விளக்கம். ரைட், இங்கே ஒரு கப்பல் இருக்குது, இங்கே ஒரு கப்பல் இருக்குது. ஸோ இப்போ நேமிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஏ, அடுத்து சி, ஏபிங்கிறது கலங்கரை விளக்கம். அப்போ சி, இது டி அப்படிங்கிற இடத்துல கப்பல் 2 இருக்குது. ரைட், இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னது, ஏற்ற கோணங்கள் முறையே 30, 45. ஸோ சிங்கிற கப்பலில் வந்து கலங்கரை விளக்கத்துடைய மேலே இதால் ஸோ 30 டிகிரியில் பார்க்குறோம். அதே இது பார்த்திங்கன்னா 45 டிகிரியில் மேலே பார்க்குறோம். ரைட்டு, இப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஸோ 200 மீட்டர் வந்து கலங்கரை விளக்கத்தினுடைய உயரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 200 மீட்டர் போட்டாச்சு. ஸோ நிச்சயமாக இது எப்படி, ஸோ 90 டிகிரியை தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னது, ஸோ செங்கோண முக்கோணத்தை உருவாக்குது. ஸோ அப்போ செங்கோண முக்கோணம் ஏபிசி. ஸோ ஏபிசி அப்படிங்கிற செங்கோண முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா tan 30 டிகிரி அப்படிங்கிறது ஸோ ஏபி பை பிசியா. ஸோ அதாவது இது எதிர்பக்கம் பை ஸோ கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம் டேனை பொறுத்த வரைக்கும். ரைட், அதனால ஏபி பை பிசின்னு போடுறோம். போட்டுட்டு இப்போ 200 பை எக்ஸ்ன்னு போட்டுக்கிறீங்களா? சரி, போட்டாச்சு. இப்போ எக்ஸ் வந்து 200 பெருக்கல் √3. ஸோ √3க்கு பதிலாக நம்ம என்னது, ஸோ 1.732 போட்டு பெருக்கி ஸோ 34 6.4, அதாவது 34 64 ஞாபகம் வச்சுக்கோங்க. எது, இந்த எக்ஸினுடைய, அதாவது கலங்கரை விளக்கத்துலேருந்து எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கப்பலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 34 64. இங்கே வந்து 34 போட்டு 6.4 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தது இந்த பக்கம் பார்க்கணுமா? ஏன்னா நமக்கு கேட்டது 2 கப்பலுக்கு இடைப்பட்ட தொலைவு தானே. அப்போ இது எக்ஸு அப்படின்னா இது ஒய் அப்படின்னா இந்த எக்ஸையும் ஒய்யையும் நம்ம கடைசியாக கூட்டினா போதும். ஸோ 2 கப்பலுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இப்போ செங்கோண முக்கோணம் ஏபிடி எடுத்துக்கிறோம். இதில் என்ன பார்ப்பீங்க? எஸ், tan 45 டிகிரி பார்ப்பீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஏபி பை பிடி. அதை இங்கே போட்டாச்சு. ஸோ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் போட்டிங்கன்னா இப்போ tan 45க்கு என்ன மதிப்பு தெரியும்? 1. அடுத்தது ஏபிக்கு என்னது? 200. பிடிக்கு ஒய்ஏ போட்டுறீங்க. இப்போ இந்த ஒய் இங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா ஒய் சமம் 200 மீட்டர். இப்போ ஆல்ரெடி எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ரெண்டையுமே கூட்டணும், அவ்வளோதான். அப்போ இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒயின் போட்டு ஸோ 34.6 ஐ மீன் 346.4 ப்ளஸ் 200 சமம் 546.4. ஸோ தட் இஸ் பார்த்துக்கோங்க, இந்த சம்மு 34 64ங்கிறது கடைசியில் 54 64 மாறிடும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு க்ளூ பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸோ ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு செங்கோண முக்கோணத்தில் இது பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ இதுக்கே 2 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு tan வேல்யூ, அதுக்கப்புறம் கிடைக்கிறது இது எல்லாமே முடிச்சோன்னா ஸோ கட்டாயமாக நம்மளுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 38வது கேள்வி பாருங்க. 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க. ஸோ டைரக்டாக எல்லாமே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போட்டுடலாம். ஸோ இடைக்கண்டத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? πh/3. ஸோ r² + r² + rr. ஸோ இங்கே இந்த ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ பிக் ஆர், அதாவது பெரிய ஆரம் சின்ன ஆரம். ஸோ ஆர் அப்படிங்கிறது 28, அடுத்து சின்ன ஸ்மால் ஆர் வந்து 7. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ இதில் இன்புட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது? ஸோ உயரத்தையும் கொடுத்துருக்காங்க. ஹெச் என்னது? 45. அதான் இங்கே போட்டாச்சு. சரி, பைக்கு பதிலாக 22/7 போட்டோம். தட் இஸ் பைக்கு வந்து நம்ம என்ன நம்பர் போடுவோம்? 22/7. ஸோ அதுதான் இங்கே போட்டாச்சு. அடுத்தது ஹெச்சுக்கு பதிலாக 45, 3 அப்படியே போட்டாச்சு. அடுத்து r² 28², r² 7², rrக்கு 28/7. ரைட், இப்போ நம்ம இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் போதும். ஸோ 3 45 அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 15 டைமா? சரி, எல்லாத்தையும் போட்டு நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதெல்லாம் கடைசியாக பார்க்கும்போது நமக்கு 48,510 கன சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஸோ இடைக்கண்டத்தின் கன அளவுக்கு 48,510 கன சென்டிமீட்டர் தான் ஆன்சர். அடுத்தது 39வது கேள்வி பாருங்க. 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளை வடிவ பாத்திரம் முழுவதுமாக பனிக்குள், தட் இஸ் ஐஸ்கிரீம் உள்ளது. அந்த பனிக்குள்ளானது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. ஸோ கூம்பின் உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 3 சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்குள்ளே நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், ஸோ என்னெல்லாம் நேர்வட்ட உருளை, அடுத்தது கூம்பு, அதான் அவங்க கேட்டிருக்காங்க. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே போட்டிருக்கு பாருங்க, உருளையின் கன அளவுக்கு நமக்கு தெரியும் πr². எஸ், அப்போ நம்ம அதை போட்டாச்சு. அப்போ பை என்னது, அப்புறம் ஆரமும் என்னது 6 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க.
அடுத்தது ஹெச் அப்படிங்கிறது 15ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் போடுங்க. ஸோ எல்லாம் போட்டு அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ பனிக்கூழ் வந்து கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிறுவப்படுகிறது அப்படிங்கிறனால ஸோ பனிக்கூழின் கன அளவு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்? ஸோ கூம்பு மற்றும் அந்த அரைக்கோளம். ஸோ அதுக்கு என்ன பாருங்கள், ஸோ அரைக்கோளத்துக்கு 2/3 πr3. அடுத்தது ஸோ அந்த கூம்புக்கு 1/3 πr²h. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அந்தந்த நம்பர்ஸை கரெக்டாக போடும்போது கடைசியில் நம்மளுக்கு அந்த பை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்மளுக்கு என்னது அடுத்தது பனிக்குழி நிரப்ப தேவையான கூம்புகளின் எண்ணிக்கை அப்படின்னா ஸோ உருளை வடிவ பாத்திரத்தில் உள்ள பனிக்கூழின் கன அளவை ஒரு பனிக்கூழின் கூம்பின் கனவளவால் வகுக்கணும். ஸோ வகுத்தனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ 12. ஸோ நம்ம மொத்தத்தில் 1 டஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ இந்த மாதிரி பனிக்கூழ் ஐஸ்கிரீம் சமைச்சுன்னா ஸோ 12 அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சரும் ஓரளவுக்கு மைண்டில் நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரி, இந்த மாதிரி போடுறதுக்கு நமக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. கேள்வி எண் 40 பாருங்க. ஸோ 24, 26, 33, 37, 29, 31 ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பார் நமக்கு தெரியும் என்னது? ஸோ சராசரி சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை என்னு தெரியும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கூட்டி ஸோ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்? 1, 2, 3, 4, 5, 6 6ஆல் நம்ம வகுக்கணும். சரி, அப்போ 180 6ஆல் வகுத்தா 30 கிடைக்கும். சரி, போட்டாச்சு. அதன் பின் என்னது? ஸோ மாறுபாட்டு கெழுவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் CV, so that coefficient of variation சொல்லுவாங்க. சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சரி, அப்போ அதுக்கு நமக்கு இப்போ எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு 30 அப்படின்னு. அடுத்து சிக்மாக்கு வேணும் இல்லையா? எஸ், விளக்கம். ஸோ அதுக்கு நம்ம அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணி நம்ம கட்டாயமாக போடணும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் டிவைட் பை n நமக்கு தெரியும். அப்போ டி அப்படி டி அண்டு டி ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் அந்த டேப்லெட் காலமில். சரி, அப்படி கண்டுபிடிச்சி அதாவது எக்ஸு அப்புறம் அடுத்து வந்து டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அப்புறம் டி ஸ்கொயர்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஸோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க போட்டிங்கன்னா கடைசியில் இந்த சிக்மாவோட வேல்யூ பாருங்கள். ஸோ 2, 3, 4 பின்னாடி இருந்து வருது பாருங்கள். ஸோ 2, 3, 4 ஆனால் இங்கே முன்னாடி மட்டும் புள்ளி வச்சுக்கோங்க. சரி, அப்போ நீங்கள் அதை கொண்டாந்து சிக்மாக்கு பதிலாக அடுத்தது இதுக்கு வந்து எக்ஸ் பாருக்கு பதிலாக அடுத்தது 100 அப்படின்னு போட்டிங்கன்னா கடைசியில் ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஸோ 144 இந்த இங்கே புள்ளி வச்சுட்டு அப்புறம் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. ஸோ 14.4 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 24 ஸ்டார்ட் பண்ணுற மாறுபாட்டு கேள்வியில் என்ன ஆன்சர் வரும்? 14.4 வரும். அப்படின்னு 2 டைம் 4 அதனால் ஸோ 14 2 ஸோ 2 டைம் 4 வந்துருச்சா? முன்னாடி 1 போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டு பர்சன்டேஜ் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு ஃபுல் 5 மார்க் கிடைக்கும். கேள்வி 41. 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8 ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. சரி, இப்போ 2 பகடை அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஸோ கூறுவேலி என்ன இருக்கும்? ஸோ இங்கே இருக்கிறது தான் டேஸாக இங்கே பார்த்தீங்கன்னா 1,1, 1,2, 1,3 அப்படின்ட்டு 1,6 வரைக்கும். அதே போல் 6,1லேருந்து 6,6 வரைக்கும். அதாவது 1.1லேருந்து அதாவது 11 ஆரம்பித்து 66 முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடுவில்லாம் கமா போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு பகடைக்கே 6 ஃபேஸஸ் தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் n of s = 36. ஸோ இதெல்லாம் கட்டாயமாக போட்டிங்கன்னா 1 மார்க் கிடைச்சிடும். A என்பது முதல் உருட்டலில் இரட்டைப்படை எண் கிடைக்கல் அப்படிங்கிறதுக்கான நிகழ்ச்சி இது. அப்போ A is equal to அப்போ முதல் உருட்டில் இரட்டைப்படை எண்ணா ஃபஸ்ட்டில் 2, 4, 6ன்னு கிடைக்கிற மாதிரி. ஸோ 2, 1, 2, 2, 3, 3, 2, 4, 2, 5, 2, 6 அதே போல் ஒவ்வொன்றுக்கும் எழுதிருங்க. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது? 18 இருக்கா? சரி, அப்போ P of A அப்படிங்கிறது என்னது? ஸோ n of A by n of s அதாவது பானாஸ் அப்படின்னு முன்னே நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி அப்போ n of A அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்? 18 × 36 அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்குது என்னது? அல்லது அப்படிங்கிற கண்டிஷன். அல்லது அப்படிங்கிற கண்டிஷன் யூனியனை தரும். அதனால நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம், அடிக்க வேண்டாம். ரைட். அடுத்தது பி என்பது முக எண்களின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஐ மீன் நிகழ்வதற்கான நிகழ்ச்சி. ஓகே, அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஸோ என்னெல்லாம் கிடைக்குது பாருங்கள். ஸோ கூடுதல் 8 அப்படின்னா என்னென்னலாம் கிடைக்கும்? ஸோ 2, 6, 3, 5 கூட்டினா 8, 4, 4, 8, 5, 3, 8, 6, 2, 8 எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் 8 கிடைக்குதா? எஸ். அப்போ மொத்தம் 5 இருக்குது. 36. ரைட். இப்போ இது ரெண்டுலேயுமே பொது இருக்கிறது தான் இன்டர்செக்ஷனில் எடுப்போமா? ஏன் இதை கண்டுபிடிக்கணும்? ஏன்னா இங்கே அல்லதுன்னு இருக்கு இல்லையா? அல்லதுங்கிறது என்ன? ஏ அல்லது பி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ P of A இங்கே இருக்குது, P of B இங்கே இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷன் வேணும் தானே? அதனால தான் இங்கே போடுறோம். அப்போ ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிறது இங்கே போடுங்க. ஸோ எது இருக்குது? ஸோ 2,6 அடுத்தது பார்த்தீங்கன்னா 4,4 அடுத்தது பார்த்தீங்கன்னா 6,2. ஸோ இது 3 மட்டும்தான். அப்போ 3 × 36. சரி, இப்போ நம்மளுக்கு நிகழ்தகவின் கூட்டத்தை ஏற்றபடி அப்படின்னு நீங்கள் அது கட்டாயமாக போடணும். ஸோ இதுக்கு 1 மார்க் இருக்குது.
அப்போ பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு அது அந்த நம்பர்ஸ் அப்படி போடுங்க. கடைசியில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ 5/9 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இப்போ இங்கே 8 கிடைக்கிறதுக்கான அப்படின்னு சொல்கிறோம், அல்லது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? 9. சரி, அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 5. ஓகே, ஸோ 5/9ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி எண் 42. இது ஒரு கட்டாயமான வினா. பாருங்கள், இதை அட்டன் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 100 மார்க்ஸ்க்கு அவங்க போடுவாங்க. ரைட், அப்போ பாருங்கள், ஸோ 77 + 77 + 777 என்ற தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ SN சமம், ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி n உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு டேர்மில் வந்து 7 வெளியில் எடுத்தோன்னா 1 + 11 + 111 + n உறுப்புகள் வரை. இப்போ அடுத்து 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கிறோம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு 9ஆல் பெருக்கினதை உள்ளே கொண்டு போயிடுறோம், வகுத்தது மட்டும் வெளில வச்சுக்கிறோம். அதன் பின்ன 9 எப்படி எழுதலாம்? 10 - 1, 99 100 - 1, 999 1000 - 1 இந்த மாதிரி எழுதிட்டோன்னா, ஸோ அதுக்கப்புறம் -n அளவுக்கு வந்து ஒன்றுக்கள் இருக்கும். ஸோ இங்கே 1 1 1கள் இருக்கும். அதை போட்டு அடுத்தது ஸோ 10 + 100 + 1000 + எக்ஸெட்ரா இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம என்னது? இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் ஏங்கிறது 10, ஆறுங்கிறது 10. ஸோ அப்போ நம்ம அப்படியே என்ன ஃபார்முலா? a × r⁻n - 1 / r - 1. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம புட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஓகே, சரி, இப்படி போட்டு அல்லது இப்போ இந்த 7 9 × 9 கூட நம்ம உள்ளுக்குள்ளே இந்த 7ஐயும் 10ஐயும் உள்ளே பெருக்கி 9 9ஐயும் பெருக்கி 81 போடலாம், இங்கே 70 போடலாம். அடுத்தது இது 7/9 டேரெக்டாக இங்கே பெருக்கி ஸோ -7/n 7/9 × n போடலாம். ஸோ இது ரெண்டில் எது போட்டாலுமே ஆன்சர் தான். சரி, இந்த மாதிரி எழுதியது நமக்கு ஃபுல் 5 மார்க் கிடைக்கும். அடுத்தது பார்ட் 4ல் ஸோ கேள்வி எண் 43 பாருங்கள். PQ = 4.5 சென்டிமீட்டர், கோணம் 6 = 35 டிகிரி மற்றும் உச்சி 6லிருந்து வரைக்கப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் RG = 6 சென்டிமீட்டர் என அமையுமாறு முக்கோணம் PQR வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா ஸோ உதவி படம் வரைஞ்சிருக்கணும், கோட்டு துண்டு வரைஞ்சிருக்கணும், அதன் பின்ன வட்டம், அப்புறம் நடுக்கோட்டினை வரைகிறதுனால, அப்புறம் அடுத்தது முக்கோணம் PQR டோட்டலாக முடித்தோன்னா ஸோ நம்மளுக்கு வந்து 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது வரைமுறையும் எழுதிருங்க. ரைட், அடுத்து பாருங்கள், 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் P என்ற புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளிலிருந்து PA மற்றும் BB என்ற இரு தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை அளவிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 சென்டிமீட்டர் விட்டம் முதல்ல நம்ம ஆரமாக மாற்றணும். 6 = 3 சென்டிமீட்டர். அப்போ 3 சென்டிமீட்டர் தான் வட்டம் வரையணும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ உதவிப்படம் முதல் வட்டம் வரைகிறதுனால, அப்புறம் 2ஆம் வட்டம், அப்புறம் தொடுகோடுகள் வரைகிறதுனால நமக்கு என்னது 8 மார்க் அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, அதன் பின்ன நீங்கள் வரைமுறை எழுதிட்டு தொடுகோட்டினுடைய நீளத்தையும் நீங்கள் அளந்து எழுதிருங்க. ஸோ கேள்வி எண் 44 பாருங்கள். ஸோ y = 2x² - 3x - 5 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி 2x² - 4x - 6 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நம்ம x அச்சு y அச்சு கட்டாயமாக போட்டுக்கணும். அடுத்தது அளவு திட்டம் எழுதியிருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் மார்க் இருக்குது, அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் y = 2x² - 3x - 5. ஸோ குறைந்தது 5 புள்ளிகள் நீங்கள் வந்து போடணும். சரி, அப்படியே நீங்கள் போட்டுட்டு அதுக்கு ஒரு பரவளையம், அதாவது ஒரு பேரபோலிக் ஷேப் வரும். ஸோ அதை நீங்கள் வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் y = x + 1 ரெண்டையுமே தீர்க்கும்போது நம்மளுக்கு என்னது? ஸோ x + 1 அப்படிங்கிற ஒரு லைன் ஈக்குவேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் போடும்போது நிச்சயமாக ஸோ அதுக்கு எக்ஸுக்கு இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. XY அப்படிங்கிறது இங்கே -4 போடும்போது 39, -3 போடும்போது 22, -2னா 9, -1னா 0, 0னா -5, 1னா -6, 2னா -3, 3னா 4, ஸோ 4னா 15, -4னா 39. அதே போல் இங்கேயும் எக்ஸ் ஒய்யில் போட்டிங்கன்னா, இப்போ எக்ஸில் போட்டிங்கன்னா ஒய் கிடைக்கும். அப்போ எக்ஸில் இங்கே வந்து -2ன்னு போட்டிங்கன்னா ஸோ -1 கிடைக்கும். அதான் இங்கே -2க்கு -1. -1 போட்டால் 0, 0 போட்டால் 1, ஸோ 1 போட்டால் 2, ஸோ 2 போட்டால் 0. அப்போ புள்ளிகளை குறித்து நேர்கோடு வரைதல். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே எங்கே வெட்டிக்குது? ஸோ இந்த இப்படி வெட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ -1, 3 அப்படிங்கிற புள்ளியில் தான் வந்து வெட்டிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் 8 மார்க் கிடைக்கும். ஓகே, அதன் பின்ன நம்மளுக்கு அடுத்தது பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? XY = 24. ஸோ x, y > 0 என்ற வரைபடத்தை வரைக. வரைபடத்தை பயன்படுத்தி x = 3 எனில் y காண்க, y = 6 எனில் x காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ XY = 24நாலே நமக்கு என்ன தெரியும்? எதிர்மாறல் அப்படிங்கிறது தெரியும். சரி, அப்போ அதோடைய படமும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வராது, இந்த மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அதை பார்க்கலாம். ஸோ x அச்சு y அச்செல்லாம் போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மார்க்கு ஸோ கட்டாயமாக கொடுத்துருவாங்க. அடுத்தது அளவு திட்டம் எழுதுனீங்கனாலுமே மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு XY = 24க்கு நீங்கள் ஒரு குறைஞ்சது 5 புள்ளியாச்சும் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறாங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா 1 24. ஸோ 2 பெருக்குனா 24 வரணும், அவ்வளோதானே. எக்ஸையும் ஒய்யும் ஒரு 24 24, 2 12 24, 3 8 24, 4 6 24, 6 4 24, 8 3 24, 12 24, 24 1 24. அந்த மாதிரி புள்ளிகள்லாம் எழுதிக்கோங்க. புள்ளிகளை குறித்து அதிபர வளையம் வரைதல். ஸோ அதை போட்டுட்டு அதிபர இப்படி வரும், சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க. சரி, போட்டதுக்கப்புறம் x சமம் 3 எனில் y சமம் 8. 3ஐயும் 8ஐயும் பெருங்க 24 வருதா? அதே போல் y சமம் 6 எனில் x சமம் 4. ஸோ 6ஐயும் 4ஐயும் பெருங்க 24 வருதா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் இப்படி வந்து குறிக்கணும். ஸோ குறிச்சிங்கன்னா ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்யூஷன் பாயிண்ட்லாம் கிடைக்கும். அளவு திட்டம் இங்கே எழுதிருங்க. அடுத்தது இங்கே x அச்சு y அச்சு இதெல்லாம் கரெக்டாக எழுதிருங்க. ஸோ எழுதிட்டிங்கன்னா ஃபுல் 8 மார்க்ஸ் ப்ரொவைடட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து அந்த நம்பர்ஸை வந்து கை வச்சு பார்த்து கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா சில தவறுகள்லாம் வந்து அதில் தான் ஏற்படுது. அதுக்கப்புறம் அது டென்ஷன் ஆகிடுறீங்க. ஸோ அந்த மாதிரியான டென்ஷன்லாம் நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா போட்டு பார்த்துட்டு போங்க. அப்போ நீங்கள் நிச்சயமாக எளிமையாக எழுதலாம் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம்.